இந்த பொல்லாத உலகத்திலிருந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முதல் திருவிருந்து உங்களுக்கு தலைவாசலாக இருக்கிறது. தேவ சபை தலைவாசலாக இருக்கிறது. அதுக்குள்ளே போதிக்கப்படுகிற சத்தியத்தின் அடிப்படையில் எடுக்கிற திருவிருந்து. இதுதான் உங்களுக்கு பலத்தை தருகிறது, ஆத்ம ரீதியான பலத்தை தருகிறது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11 இதனால் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், தன்னைத்தானே சோதித்தை அறியாது எடுக்கிற பொழுது பலவீனப்பட்டிருக்கிறார்கள், நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஏன்? ஒரு பலவீனம் வருகிறதற்கு இன்னொரு பலவீனம் இருக்கிறது. உங்கள் உடலில் வருகிற பலவீனத்துக்கு மனதில் ஒரு பலவீனம் இருக்கும். மணி மேக்ஸ் மோர் மணி. பணம் என்ன கொஞ்சம் பணத்தை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. அதை ஒழுங்காக செலவு பண்ணுறவனுக்கு தெரியும். விதைக்கிற பொழுது அது உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதுன்னு சொல்லுவான். அதே போல் மனசில் இருக்கிற பலவீனம் சரத்துக்குள்ளே ஒரு பலவீனத்துக்குள்ளே நடத்தும். மனசுக்குள்ள இருக்கிற பலமானது மனோபலன்